குர்ஆன் அதனால தான் மூசா மூசா என்று சொல்லுது. அவர்களும் தாடி வைத்திருப்பார்கள். நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்போம், அவர் ஷலோம் அலைக்கும் என்பார்கள். அவர்கள் தௌராத்தை ஓதுறதாக சொல்கிறார், நம்ம குர்ஆனை ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அக்ஸா எங்களுக்கா உங்களுக்கா ஃபைட் பண்ணுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் அக்ஸாவை பொறுத்தளவுல அக்ஸா எல்லாருக்கும் தான்ப்பா, முஸ்லிம்களுக்குரியது. ஹாத்தமுல் அன்பியா லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு நாங்க சொல்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சேர்த்து சொல்றோம்ப்பா என்று சொல்லுகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் இந்த பக்கத்துல இந்த பிஸ்மில்லாஹ்ன்ற சத்தம் கேக்குது, இந்த பக்கத்துல இருந்து அல்லாஹ் அக்பர் சத்தம் கேக்குது, அந்த பக்கத்துல இருந்து எங்க மெர்காவான்னு கேக்குது, எங்க டயண்டோம்னு கேக்குது, எங்க ட்ரோன் கேக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னார்கள், எடுத்து பொசக்குன்னு ஒரு கிழமையில முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. பத்ருடைய களம் அப்படித்தான். 313 தோழர்கள் 17 நாட்கள் ரமலான்ல நோம்பு பிடிச்சா நம்ம மாதிரி நோம்பு பிடிக்கிறார்கள் அவங்க எல்லாம். நீங்க நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு புரியாணி சகன் கணக்குல இருந்து நல்ல வெட்டி சகருக்கு இன்னும் என்னெல்லாம் போடலுமோ போட்டு, அப்படி இல்ல. சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள். ஆயிஷா ஏதாவது உண்டாண்டு கேட்ட இன்னி சாயும் நான் நோம்பாளி என்று சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருந்தவர்கள் சாதாரண நாளிலே சாப்பிடாதவர்கள். அப்ப எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பலகீனம், ஆயுதம் இல்லையாம், படை இல்லையாம், ட்ரைனிங் இல்லையா, ஒண்ணும் இல்லையா. இவர்களை வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த முகம் பிரகாசமாக மின்னி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்க்கிறேன் ஜிப்ரீல், அதாவது வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். அந்த மண்ணை வானவர்கள் தொட்டார்கள். பெருமானார் கையை கீழே விட்டார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், தன் கையை கீழே விடவில்லை. வானவர்கள் இறங்குவதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹல் என்றாங்க, இந்த இடத்துல உத்பா என்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை கேட்டு விட்டு அவர் சொல்கிறார், வல்லாஹி நான் பார்த்தேன் ஷைபாவை ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்திலே இந்த இடம் என்றார்களே, அந்த இடத்தில் அவர்கள் செத்து போவதை நான் பார்த்தேன். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மக்காவுடைய படை, குறைஷி குஃபார் படை திரும்பி போகிற நேரம் அவருடைய தலைவர்கள் யாருமே இல்லை. அபூ ஜஹல் இல்லை, உத்பா இல்லை, ஷைபா இல்லை, உமையா இல்லை, யாருமே இல்லாமல் வெற்று படை தோல்வியோடு போனது. முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரப்பு காட்டுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைப்பேன். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நெடுகிலும் அதுதான் காட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் வரம்பு மீறி இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய பக்கத்திலே நின்றால் கது ஹலத், அதாவது சுன்னத்துல்லாஹி அல்லதி கது ஹலத் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. எந்த சுன்னத்து முன்ன போச்சோ அந்த சுன்னத்துல எந்த மாற்றமும் பார்க்க மாட்டீங்க நபியே. அல்லாஹ்வை நம்பிய கூட்டம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அந்த பக்கத்துல எல்லா பலமும் இருக்கு, இந்த பக்கம் அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்டால் இந்த பக்கத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அதனால் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை நினைச்சு பார்க்கணும்டா, ரப்புல் ஆலமீன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைத்து பார்க்கண்டா. நினைச்சோமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, தக்பீரை கட்டி நாங்க பிசினஸ் நினைச்சோமா, என்ன நினைச்சோம், இது ஒரு பிரேக், இந்த துனியாவில இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்டர்வல். நாங்க தக்பீரை கட்டி ஆகிராவை பத்தியும் ரப்புடைய சந்திப்பை பத்தியும் ரப்போடு பேசுற ஒரு இடம் முனாகஷா. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் பத்தி ஆயிஷா நாய் சொல்றாங்க, உலகத்துடைய விஷயத்தை ரசூல் அளவே மாட்டாங்க. பெருமானுக்கு கவலை என்றால் நான் கண்டு கொள்வேன். தாடியை பிடிப்பார்கள், கீழே பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறார் நான் உணர்வேன். பெருமானார் துனியாவுடைய விஷயத்தில் கண் கலங்கவே மாட்டார்கள். ஒரு 2 இடத்துல மட்டும்தான் கண் கலங்கினாங்க. தன்னுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தார நேரம் கையில கொண்டு வராங்க, மூச்சு திணறுது பிள்ளைக்கு, 1.5 வயசு. இப்ராஹிம் என்று பேர் வச்சார், இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்று. அப்பதான் ரசூலுடைய கண்ணில இருந்து ஒரு வடியுது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துனியாட மெட்டர்ல அளவே மாட்டாங்க, யா ரசூலல்லாஹ்
உங்க கண்ணில் கண்ணீர் யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இரக்கம் காட்டினா அவன் இரக்கம் காட்டுவான் அப்பா, அது பாசம் என்றார்கள். தன் மகன் மூச்சடைத்து அந்த நேரத்தில் கையில மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய 6 பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மௌத்தாகி போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதனோடு அதை முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு சூரியகரணம் வர்ற நேரம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே துஆ செய்யுங்க, மக்களே தர்மம் பண்ணுங்க, மக்களே தொழுவுங்க பயான் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி யாருக்கும் வராது. இந்த கல்வி அற்புதமாக எப்படி உருவாச்சு என்று சொன்னா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டுமா? அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள், உள்ளங்கள் அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அப்படிப்பட்ட ஒரு தொழுகைத்தான், அப்படிப்பட்ட ஒரு ஜிக்ரைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் சுப்ஹானல்லாஹ் அணுகிறோம், அது என்னன்னு நமக்கும் தெரியல, நம்ம கல்புக்கும் புரியல. அப்படி சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நன்மை உண்டான்னு கேட்டா நன்மை இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏதோ சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம், ஆனா கல்பை ஒட்டி சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதோடைய முழு பயனை நாம் அடைந்து கொள்வோம். இதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்று நம்முடைய காலங்களை செலவழித்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நாம் ஒரு நாளைக்கு 5 வாட்டி நாம் தொழுகிறோமோ, நம் அல்லாஹ்வை நெருங்குகிறோமா, நம்முடைய கல்பு அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறதாண்டு அந்த தொழுகை நமக்கு சொல்லித்தரும். அந்த அடிப்படையில் தொழுகை என்ற பாடத்தை கட்டாயமாக தனியே படிக்கணும். நான் சொன்னேன், ஹுத்துபாவில் அதை பேச முடியாது. ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்ல ஆரம்பித்தாலே அது மிக பெரும் ஒரு உரையாடல். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டார்கள். சபுல் மசானி, எந்த நபிக்கும் கொடுக்காத 7 வார்த்தைகள் என்றார்கள், 7 ஆயத்து, திரும்ப சொல்லப்படுகிற 7 அற்புத வரிகள். அது என்ன அற்புத வரி? அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம பேசுகிற நேரம் உங்களுக்கு அல்லாஹ் பதில் தருகிறானாம். சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருகிறானாம். நீங்க போய் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நான் இந்த ஹதீஸை சொல்ல மாட்டேன், நீங்க தேடி படிக்கணும். என்பது அல்லாஹ் தர்ற பதிலை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஈயாக்க நஅபுது எல்லாத்துலயும் அற்புதமான பதில். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு அல்லாஹ் தர்ற பதில் என்னன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க, பூரிப்பு அடைஞ்சிருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையான அதாவது ஒரு தொழுகையை நாம் வீணடித்தால் அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு காமு குசாலா சோம்பேறிகளா நிக்கிறாங்க, தூக்கி அடிப்பான் அல்லாஹ் அந்த தொழுகை. ரிஜெக்ட், முனாஃபிக்குடைய தொழுகை என்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் ரொம்ப பொடுப்போக்கா தொழுகிறாங்க, பிறர்கள் பார்க்கணும் என்று தொழுகிறாங்க. அது ரிஜெக்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு ஜிக்கரை அல்லாஹ் நிறைய சொல்லுகிறார். நிறைய ஜிக்கர்களை நீங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சியை தரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, சொல்லிட்டு போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, உடம்பெல்லாம் வருத்தமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வாப்பாட்ட சொல்லணும், என்ன, எனக்கு ஒரு அடிமை வேணும். அந்த நேரத்தில் அடிமைகள் கொடுப்பாங்க, வந்த அடிமைகள் இருந்தால் பிரித்து கொடுப்பாங்க, எனக்கு அடிமை வேணும். பெருமானார் வீட்டுக்கு வந்தவங்க காது கேட்காத மாதிரி இருக்கல. ஃபாத்திமா நான் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போகிறாங்க. ஃபாத்திமா, என்னம்மா கேட்டீங்க? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, என்ன வேணும்? அவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அதை விட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? அதையும் விட சிறப்பான ஒன்று தரட்டுமா? ஒரு வாப்பாமார்கள் இங்கே நிற்கிறீங்க, உங்கள் புள்ள ஒன்றை துடிச்சு கேட்குற நேரம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்க பார்ப்பீங்க. என்ன செஞ்சு கொடுக்க இயலுமோ அதை செய்வீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி எப்படி தெரியுமா? பேர குழந்தை சைதாவில் நிற்கிற நேரம், பெருமாவுடைய தலைமுடியை பிடிச்சி விளையாடுற நேரம், அவர் சுஜூதில் இந்த எலும்பல்ல அது டிஸ்டர்ப் ஆயிருமே பிள்ளைக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்வி. மிம்பர்ல உள்ள ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரம் பேர குழந்தை ஓடி வந்து உழப்பாக்குறார். மிம்பர்ல இருந்து இறங்கி போய் குழந்தையை தூக்கிட்டு வந்தவர் ரசூலுல்லாஹ். பெருமானார் கொஞ்சுவதை பார்த்து அக்ரா பின் ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 10
பிள்ளை என்ன பண்றீங்க? தன் பேர குழந்தை ஹசன் ஹுசைனோட ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? பாத்திமா நாயகி சொல்லுவாங்க, நான் சீவி சிங்காரிச்சு அழகா என் மகனை ரெடி பண்ணி வச்சிருந்த ரசூலுல்லாஹ் வந்து தூக்கி விளையாடுவதற்கென்றாங்க. அப்படி பெருமானார் இரக்கம் கொண்டிருந்தார். என் ஈரக்குலை ஃபாத்திமா என்று சொன்னாங்களே, கேட்ட உடனே ஒன்றுக்கு 4 சேவன் தாரம் ஃபாத்திமா, நான் தானே மதீனாவுடைய தலைவர், நான் சொன்ன தரமாட்டாங்களா? எங்க மக்களே கொட்டிடுவாங்களே. பெருமானார் தன் சொந்த வாழ்வுக்காக வேண்டி தன் மார்க்கத்தை எங்கேயுமே விற்கல. கடன் கேட்க, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் செய்ய, தன் வியாபாரத்துக்கு மார்க்கத்தை முன்னாடி வைத்து எதையுமே பயன்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட சுய கௌரவம் பெருமானாருக்கு இருந்தது. தன் மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? அலி பின் அபூ தாலிபை காட்டி, ஃபாத்திமா அலி அதை விட சிறந்த ஒன்று சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லாமல் போனது. நான் அதை சொன்னதற்கு பிறகு இதை வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த உடம்பு சோர்வை அடைகிற நேரம் கல்வை சுப்ஹானல்லாஹ் என்று கல்வை விட்டால் அந்த உடம்பு கொண்டு வரும் சுப்பு சுப்பு சுப்புன்னு நானும் முடிச்சிட 33 அது என்ன சுபன்னு கேட்கிற? எப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்வது? ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, சாய்ந்து கொண்டு இறைவனை சிந்திப்பார்கள். எப்படி சிந்திப்பாங்களா? இறைவனை ஜிக்ர் செய்வாங்களா? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியுடைய படைப்பு அப்படியே பார்ப்பாங்க. இந்த வானத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பா, இந்த பூமி எப்படி சுத்துது, இதுல இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒட்டி இருக்கிறோம், இந்த கம்ம போட்டு கிராவிட்டி பூஈர்ப்பு சக்தி இந்த கம்ம போட்டு ஒட்டாட்டி நம்ம பறந்து போயிருவோமே, இவ்வளவு வேகமா உள்ள பூமியில ஒட்டி இருக்கிறோமே. இப்படி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு வயத்தஃபக்கரூன வயذ்குரூன சொல்லல, ஃபிக்ர் பண்ணுவாங்க, கடுமையா சிந்திப்பார்கள். சிந்தித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ஒண்ட கூட நீ வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னு வாலியால வரும். சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், பயம் வந்துரும் கல்புல. ஃபகினா அஸாபன் நார், நரக வேதனையில நீங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் ஜிக்ர், இதுக்கு பேர் ஜிக்ர். இந்த கல்வை உலகத்தோடு நம்ம நிறைய பிஸி ஆயிட்டோம். காலையில் எழும்பினா ராத்திரி வரைக்கும் துனியா 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 துனியா. எவ்வளவு நேரம் இந்த கல்புக்கு ஓய்வு கொடுத்தோம்? இதை அமைதிப்படுத்தணும்டா இந்த பணத்தால இயலாது. நீங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு எண்ணி பார்த்து திரும்பி ஒரு நாள் உங்க லைஃப்ல என்னெல்லாம் கொண்டாடணுமோ கொண்டாடி பாருங்க. சுற்றுலா போயிட்டு பாருங்க, 4 நாளோட உங்களுக்கு வெறுத்துரும், வீட்டுக்கு வரணும்னு தோணும். போதுமப்பான்னு சொல்லும். உலகத்திலே அழகான இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை தந்து இங்கத்தான் போய் நின்றா கூட, அந்த ரூமை தந்தா கூட ஒரு 3 நாள்ல போதும் காலி பண்ணிட்டு இன்னொரு ரூம் போவோம்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய கல்பு அமைதி பெறும், ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஜிக்ர். தயவு செய்து சகோதரர்களே, தொழுகையை வீணடிக்க கூடாது. ஜிக்ர் என்பது நமக்கு கிடைத்த அருமையான மருந்து. இதை கல்போட ஒட்டி செய்வது என்ற பாடங்களை நீங்கள் படிக்கணும். ஒரு குத்துபாவில் எனக்கு அறிமுக உரை தான் பண்ணலாமே தவிர, அது உட்கார்ந்து வச்சு பள்ளியில் உங்களுக்கு எப்படி ஜிக்ர் செய்யறது, எப்படி ரசூல்லா ஜிக்ர் செஞ்சாங்க, எப்படி ரசூல்லாவுடைய தொழுகை இவ்வளவு உயிரோட்டமா இருந்துச்சு, ஏன் சஹாபாக்கள் அழுதாங்க, அவர்கள் இந்த தொழுகையில் யாருக்காவது மௌத்து நினைவு வந்துச்சா, மரண ஏதாவது சம்பவம் அழுறாங்க, ஏன் அழுகிறாங்கண்டா, ரப்போடு பேசுகிற நேரம், ரப்புடைய பவர் தெரிகிற நேரம், ரப்புடைய சந்திப்பு நினைவு வருகிற நேரம், ரப்பே உன்னை சந்திக்க நான் சரியான முறையில் வாழ்ந்து விட்டேன் என்ற உணர்வு வருகிற நேரம் தேம்பி தேம்பி அழுகை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. இதையெல்லாம் வந்தா நம்ம கல்பு உருகிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். ஏனென்றால் பெருமானாருக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை, நமக்கு எவ்வளவு ஞாபகம் தேவை, எவ்வளவு ஞாபகப்படுத்தணும். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுறாங்கண்டா அவர்கள் நினைத்துட்டே இருப்பாங்க. நேரம் கிடைக்கிற நேரம்லாம் குர்ஆன் என்பது ஒரு ஜிக்ர். அதை நினைத்து நினைத்து ரசூலுல்லாஹ் பயப்படுவாங்க. அது பயங்கரமான பவர்ஃபுல்லான ஜிக்ர். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளியில் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா இப்னு மஸ்ஊத், அதாவது ஹதீஸ்ல அபு அப்துர் ரஹ்மான், யா அபு அப்துர் ரஹ்மானே ஈக்ரா, கொஞ்சம் ஓதுங்களேன். அவர் கேட்கிறார், ஆக்ர அலைக்க யா ரசூலல்லாஹ் உன்சிலல் குர்ஆனு இலைக்,
நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ்? குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டுச்சு, நான் போய் இந்த சின்னவர் போய் ஓதி காட்டுறதா? குர்ஆனே உங்களுக்கு தானே இறக்கப்பட்டுச்சு, நீங்க தானே ஓதி காட்டுவீங்க எல்லாருக்கும். அக்ரவாலை குன்சுல் குர்ஆன் இலைக், நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா? உங்களுக்கு குர்ஆன் இறங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் அவருடைய குன்னியத் அபு அப்துர் ரஹ்மான், யா அபா அப்துர் ரஹ்மான் இக்ரா, ஓதுங்க. இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுறேன், ஓதுங்க. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு சூரா சொல்லல, இது ஓதுங்கண்டு. அவரா நினைச்சு ஓதுறார். கரஅத்து சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசாவை அவர் ஓத ஆரம்பிக்கிறார். சூரத்து நிசாவை ஓதுற நேரம் ஓதிட்டே போகிறார். போகிற இடையில நீங்க வீட்டுக்கு போய் யா அய்யுஹன் நாஸ் இப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை ஓதிட்டு போங்க. 39 40வது ஆயத், எவ்வளவு நேரம் பிடிக்கிறது பாருங்க. ஓதிட்டே போங்க. ஓதிட்டே போய் அந்த ஆயத்து வர்ற டைம்ல அவர் சொல்கிறார், இவர் நிப்பாட்டும் இல்லை, அப்ப எவ்வளவு மதிமயங்கி இருப்பாருன்னு நீங்க போய் பிராக்டிக்கலா குர்ஆன் எடுத்து அந்த ஆயத்து வரும் வரைக்கும் ஓதுங்க. 1வது ஆயத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குதுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க, அவர் எவ்வளவு நேரம் ஓதி, அவ்வளவு அழகா ஓதுவார் இப்னு மஸ்ஊத். அப்படி ஓதுகிறார். பெருமானார் கேட்டுட்டே நிற்கிறார். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி ஹஸ்புக்கல் ஆன் என்றாங்க. இப்னு மஸ்ஊதை பிடிச்சி போதும் என்றாங்க. போதும் என்றா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்து சரி நிப்பாட்றேன்னு திரும்பி பார்க்கறாங்க. ஐனா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் ஓடிட்டே இருக்கு. அப்படி மலன்னு கண்ணீர் ஓடிட்டே இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணில் இருந்து. இப்னு மஸ்ஊத் எல்லாம் பார்க்கறாங்க, என்ன இப்படி அழுகிறார் ரசூலுல்லாஹ்? அவர் அழல. அந்த இடத்துல அவர் சொல்ல, நான் என்ன ஓதினேன் தெரியுமா? இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழ வச்சு என்னை பிடிச்சு சொன்னார். இப்னு மஸ்ஊத் போதும் என்றார். பெருமானாருக்கு தாங்க முடியல. அந்த வேதனையை நான் பார்த்தேன், கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. அது என்ன ஆயத்து தெரியுமா? ஃபகைஃப இஸா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா அவுலாஹி ஷஹீதா. ரப்புல் ஆலமீன் நேரடியா ரசூலுல்லாஹ்வோட பேசுற ஆயத். அல்லாஹ் உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? நேரடியா உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு ரசூல் லம் யகுனில்லதீன கஃபரு ஆயத் இறங்கப்பட ஒரு தோழரை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னாங்க. அவர் திரும்ப கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா? ஆமா, உங்க பேரை சொல்லி உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னான். அவர் அசந்து போயிட்டார். ரப்பி, என் பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ஆமா, உங்க பேரை சொன்னான். உங்களை பார்த்து ரப்பு சிரித்தார் என்று நீங்கள் பல ரிவாயத்துகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வி பெருமானுடைய கல்புக்கு தாங்க முடியல, அந்த கண்ணுக்கு தாங்க முடியல. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அல்லாஹ் கேக்குறான், எப்படி இருக்கு நபியே? எப்படி இருக்கு? நாங்க எப்படி கேட்போம்? கைஃபல் ஹால், எப்படிப்பா இப்படின்னு கேட்போமா? அல்லாஹ் கேக்குறான், எப்படி நபியே எப்படி இருக்கும்? கைஃப இஸா ஜினா மின் குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு உம்மத், நூஹ் நபி உம்மத்து, இப்ராஹிம் நபி உம்மத்து, யூசுப் நபி உம்மத்து, இப்படி ஒவ்வொரு உம்மத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு, ஒவ்வொரு உம்மத்தை நிப்பாட்டி வச்சு அதுக்கு என்று ஒரு சாட்சியாளர் அனுப்பிடும். ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி என்றமே அதுக்கு சாட்சியாளர், சாட்சி அல்லாஹ் இருக்கிறான்னு சாட்சி சொன்னவங்க, அந்த சாட்சியாளர் நபியை கொண்டாந்து முன்னாடி வைப்போம். அவங்களை முன்னாடி வச்சு மறுமையில கேட்போம், சொன்னீங்களா? அவங்க ஒவ்வொரு ஆளையும் சொல்லி, இவருக்கும் சொன்னையாலாம், இந்த அவ்வளவு பேருக்கும் சொன்னையாலாம், இப்படி சொன்னா அவங்க சாட்சி சொல்லணும். சொன்னேன். இப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளர்கள் கொண்டு வந்து வரப்பைத்து அவர்கள் அந்த நேரத்தில் அவங்க கொண்டு வர்ற நேரத்தில் நபியே கைஃப இஸா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா உலாஹி ஷஹீதா. உங்களை நாம கொண்டு வந்து இவங்களுக்கு எதிராக முன்னாடி வச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ற நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே பெருமானார் அழ ஆரம்பிக்கிறார். மறுமையில எல்லாரும் நிக்கிற நேரம் பெருமானார் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டு இவங்களுக்கு சொன்னீங்களா, இதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்கிற நேரம் பெருமானார் சொன்னேன்னு சொல்லணும். பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏனென்றா அந்த சபையில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா இருப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா இருப்பார். பெருமாள்
பெருமானுடைய முகம் செவந்து போயிரும். உம்மத்தை பத்தி நிறைய ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இரக்கம். ஆனால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்ப விஷயத்துல எவ்வளவு பாசம். அபூபக்கர் வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா இஸ்லாத்துக்கு வர நேரம் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, வல்லாஹி இன்றைக்கு எங்க வாப்பா வர்றதை விட உங்க குடும்பத்துல ஒருவர் வருவதை நான் விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். ஏன் தெரியுமா? எனக்கு உங்க குடும்பத்துல ஒரு ஆள் வர்ற நேரம் நீங்க படுற சந்தோஷம் இருக்குதே யா ரசூலல்லாஹ், அது அப்படி உங்க சந்தோஷத்தை விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். வல்லாஹி சொன்னவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உம்மத்தை பத்தி அவ்வளவு மிம்பர்ல ஏறினா மறுமை என்ற கமுஞ்சிரு ஜெய்ஷுன் முகம் செவந்து விடும். ரசூலுல்லாஹ் ஒரு பட தளபதிக்கு எச்சரிப்பருமாறு எச்சரிப்பார். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று தெரிந்த ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க வாப்பா இருக்கிற நேரம் நீங்க நிக்கிறீங்க, உங்க வாப்பாக்கு எதிராக கை நீட்டி மறுமையில சாட்சி சொல்லணும்டா எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா எங்க? ஒரு சஹாபி வர்றார், வயோதிபர், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐனாபி, எங்க வாப்பா எங்க? யா ரசூலல்லாஹ் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகுது, அபூக்க, உங்க வாப்பா, அதாவது வாப்பா எங்கன்னு கேட்கிற நேரம் உங்க வாப்பா ஃபின்னார்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வாப்பா நரகத்துல என்றாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா கடுமையா அழ ஆரம்பிச்சிட்டார். அழுந்து திரும்பி போற அவருக்கும் வயசு. வாப்பா நரகத்திலையா? அவரை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். அபி வ அபாக்க ஃபின்னார்ன்றாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அபி வ அபாக்க ஃபின்னார், எங்க வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகத்துலன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதையும் மறைக்க மாட்டார் ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்தில் பெருமானார் கெஞ்சி கெஞ்சி கேட்டது சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பாவுக்கு கிடைக்காது. ரசூலுல்லாஹ் வாயால் சொன்ன செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹான ரிவாயத்தில் வருகிறது, பெருமானார் என்ன சொன்னார்கள்? ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாய் ஷஹீதா. இப்ராஹிம் நபிக்கு அதேதான், அவங்க வாப்பா நரகத்தில். இப்ராஹிம் அதேதான், அவங்க வாப்பாக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டிய, சாட்சி சொல்ல வேண்டிய நிலைமை. அந்த நபி அசந்து போகிறார், அவர் கண்ணால் கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஜிக்ர், இதுதான் ஜிக்ர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் ரப்புடைய சன்னிதானத்தை ஞாபகப்படுத்துது என்றால் குர்ஆன். நாங்கள் குர்ஆனை ஓதினோம். யத்லூன கிதா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார் என்று வருகிறது. ஓதுறது மட்டுமல்ல, ஓதினா நன்மை இருக்குது, ஒரு ஹர்ஃபுக்கு நன்மை இருக்குது. முடிவு என்ன? ஸ்கூலுக்கு புள்ள போச்சு, ஸ்கூலுக்கு புள்ள போனா ரிப்போர்ட்ல பாஸ் ஆகணும். அல்லாஹ் சொல்றான், யததக்கரூன் யததப்பரூன் யதஃபக்கரூன், அவர்கள் அதை சிந்திப்பார்கள், அவர்கள் அதிலே நல்லுணர்வு பெறுவார்கள். யகீலூன், அறிந்து கொள்வார்கள், புரிவார்கள். நிறைய சொல்றான். குர்ஆனை ஓதிட்டு போறது மட்டும் வரல, திலாவத்து மட்டும் குர்ஆன்ல வரல. திலாவத்து நடந்த இதெல்லாம் நடக்கணும். நாம் நடக்கலண்டா நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். குர்ஆனோட நிஜமான தொடர்பு நமக்குள்ள இல்லை. ஏனண்டா குர்ஆன் நம்மளை சிந்திக்க வைக்குமா? குர்ஆன் நம்மளை ஆய்வு பண்ண வைக்குமா? அல்லாஹ்வுடைய நமக்கு ஞாபகப்படுத்துமா? அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அற்பமான உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நமக்கு தரப்பட்ட பேக்கேஜ் எவ்வளவு காலம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு நாம் ஒதுக்குறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிந்திக்க வைத்தேன். அல்லாஹ்வுடையார்களே, ஹுத்பா என்பதும் அப்படி ஒரு விஷயம்தான். எல்லா வேலைகளையும் திறந்து விட்டு நாம் இந்த ஜும்மா நாள், அஃலலுல் யௌம், நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், அந்த நாளில் பகல் வேலையில் பிஸியான வேலை எல்லாத்தையும் விட்டு இந்த பகல் பொழுதில் உட்கார்ந்து நாமெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால், பெருமானார் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றார்கள், நீங்கள் சபையில உட்கார்ந்து என்னை நினைத்து பார்த்தால் நான் அதைவிட சிறந்த சபையில் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமா நினைப்பான். வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் அதை அனுபவிப்போம். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தேர்ந்தெடுத்து நேசிக்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக. என்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போன
போன ஜும்மாவில் இருந்தவர்கள் இந்த ஜும்மாவில் இல்லை என்ற அடிப்படையில் அதிபயங்கரமாக தாக்கப்படுகிறார்கள். எங்களுடைய சகோதரர்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சின்ன சிறுமிகள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவரையும் அருள் புரிவானாக. அந்த மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒரே விஷயம் துவா மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நேயர்களே, அவர்களுக்காக வேண்டி மறக்காமல் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.